இன்றைக்கு நம்மோடு கூட ஸ்தோத்திரம் பயணித்தவர்கள் அநேக நம்மோடு கூட இல்லை. ஆனால் கர்த்தர் நம்மை கிருபையாய் பாதுகாத்து வழிநடத்தி வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடி தேவ சமூகத்திலே ஹல்லேலூயா வருஷத்தின் இறுதியில வந்திருக்க நாம் தேவனுக்கு நன்றி கடமைப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றியுள்ள இதயத்தோடு எத்தனையோ உபத்திரவங்கள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், ஆனாலும் கர்த்தர் ஒரு நாள் நம்முடைய அப்பத்தையும் தண்ணீரை குறைவுபடாதபடிக்கு கர்த்தர் நம்மை வழிநடத்தினவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் ஒரு மனதோடு கூட அந்த ஹல்லேலூயா உபவாசம் என்பது எதற்காக நம்ம தேவ சமூகத்தில் கூடுகிறோம்? தேவ ராஜ்யத்தை கட்டும்படியாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றியுள்ள இருதயத்தோடு கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஆண்டவரே நீர் என்னோடு கூட இடைப்பட நான் விரும்புகிற ஆண்டவரே, இந்த வருஷத்தில் எத்தனையோ காரியங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் என்னோடு கூட ஆண்டவரே அப்பா நீர் இடைப்படும்படியாக நான் விரும்புகிறேன் என்று சொல்லி ஹல்லேலூயா கண்களை மூடி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்ல ஸ்தோத்திர வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நல்ல வாய்களை திறந்து ஸ்தோத்திரத்தை அறிக்கையிடுவோம். ஸ்தோத்திர பலி செலுத்தும் பொழுது கர்த்தர் நம்மளை மகிமைப்படுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களை கர்த்தர் அவர் சுகமாக்குகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உண்மையுள்ள இருதயத்தோடு கர்த்தரை தேட வேண்டும். உணர்வுள்ள இருதயத்தோடு கர்த்தரை தேட வேண்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே இப்படியாய் போடப்பட்டிருக்கிறது இல்லையா? ஹல்லேலூயா. நம்முடைய ஸ்தோத்திரம் நம்மை முழுவதுமாய் நாம் தாழ்த்துகிற வேளையில ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆகையால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி முடமாய் இருக்கிறதை பிசங்கி போகாமல் சுஸ்தமாக்கும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவைப்படுத்துங்கள் என்று சொல்லி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நெகிழ்ந்து கொண்டிருக்கிற உங்கள் கைகளை திடப்படுத்துவோமா? ஆண்டவரே நெகிழப்பட்டிருக்கிற என் வாழ்க்கை ஆண்டவரே இன்றைக்கு நீ திடப்படுத்த வல்லவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. முழங்கால் யாவும் உங்களுக்கு முன்பாய் முடங்குகிறதா இருக்கிறது. நாவு யாவும் அவருக்கு முன்பாய் அறிக்கை செய்கிறதா இருக்கிறபடியினால ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்துல ஸ்தோத்திரம் நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்துல கிதியோன் மீதியானிற்கு பயப்படும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், பராக்கிரமசாலியை கர்த்தரோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி பயப்படுகிற சூழ்நிலை கர்த்தர் நம்மை தேற்றுகிறவரா இருக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை மீதியானர் போல சூழ்நிலை நம்மை மேற்கொள்ள வரும்பொழுது கர்த்தர் நம்மோடு கூட இருந்து சொல்கிற வார்த்தையானது, பராக்கிரமசாலியை கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நாம் பலவீனமாய் இருக்கலாம், நாம் ஆவியில பலமில்லாமல் இருக்கலாம், ஆனால் நம்மை பலப்படுத்துகிற ஆவியானவர் உற்சாகம் உள்ளவராய் இருக்கிறபடியினால், அவர் நம்மை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறபடியினாலே மாம்சமானதை புயபலமாக்கி கொண்டு நம்ம ஸ்தோத்திர திரிவதை விட தேவ சமூகத்திலே குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஜெயத்தை தருகிறவர் கர்த்தர். நாம் இன்றைக்கு யுத்த நாளுக்காக ஆயத்தம் பண்ணிருக்கிறோம் என்ற சிந்தையோடு கூட தேவ சமூகத்துல போராடுவோமா? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து திடப்படுத்த நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். எரேமியா 17ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்துல இப்படியாய் போடப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. தேவ சமூகத்துல ஒரு மனதோடு கூட நம்ம தேவனை ஸ்தோத்திரம் ஆராதிக்க முற்படுகையில் கர்த்தர் நம்மளை மகிமைப்படுகிறவராய் இருக்கிறார். நம்மை நாம் தாழ்த்துவோமா? இந்த வருஷத்துல எவ்வளவோ நம்ம ஸ்தோத்திர தீங்கான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செஞ்சிருக்கலாம். எவ்வளவோ பாவங்கள் நமக்கு அறிந்தும் அறியாமல் நம்ம செஞ்சிருக்கலாம். எவ்வளவோ மீறுதல்கள் கர்த்தருக்கு விரோதமாய் நம்ம செஞ்சிருக்கலாம். நம்முடைய கண்களினால, வாயினால, நம்முடைய கரங்களினால, காலினால கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு முழுவதுமாய் அறிக்கையிடுவோமா? ஆண்டவரே என்னை நான் முழுவதுமாய் ஒப்புரவாக்குற ஆண்டவரே, என்னை நான் முழுவதுமாய் சுத்திகரிக்கிற ஆண்டவரே, இந்த வருஷத்திலிருந்து ஆண்டவரே என்னில் ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆண்டவரே அப்பா நான் மகிமைப்படுத்த விரும்புகிறேன் ஆண்டவரே, நீ வாசம் பண்ண நான் விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள், தேவ சமூகத்தில் பரிபூர்ணம் அடைய விரும்புகிறவர்கள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். உமக்கு பிரியமான சிந்தையாய் என் சிந்தை மாறட்டும், உமக்கு பிரியமான பார்வையால் என் பார்வை மாறட்டும், உமக்கு பிரியமான வேலைகளை செய்கிற கரங்களாய் என் கரங்கள் மாறட்டும், உமக்கு பிரியமான பாதையில சொல்லுகிற பாதையா என்னுடைய கால்கள் நடக்க தேவனாய் கர்த்தர் நிர்கிருபை பாராட்டுவீராக என்று சொல்லி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முழங்கால் படியிட்டு இந்த ஒரு சரணத்தை பாடுவோமா? தேவன் ஸ்தோத்திரம் வேதத்துல வாசிக்கிறோம் இல்லையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்நாட்களில் நான் என் ஊழியக்காரர் மேலும் என் ஊழியக்காரிகள் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனங்களில் சொப்பனங்களில் காண்பார்கள், மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள், தீர்க்க தரிசனங்களை சொல்வார் என்று ஆண்டவர் உரைத்த வார்த்தையான
வார்த்தையானது நிறைவேறும் காலம் வந்திருக்கிறபடியினாலே ஹalleluya ஹalleluya தேவரோக்களாக எஸ்தர்களாக தேவ சமூகத்தில் உபவாசித்து போராடுகிற ஜெப வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில கட்டப்படும் வரைக்கும் ஆண்டவருடைய கரத்தில் நாம் முழங்கி கிடைக்கும்படியாக ஹalleluya குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது முடிவிலே விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயம் வரும், அது தாமதிப்பதில்லை என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ சமூகத்தில் ஒரு மனதோடு கூட ஹalleluya ஹalleluya நன்றி அப்பா. எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன். ஆமென். அதிகாரம் தந்திடுவே, இந்த தரிசனம் உரைத்திடவே. எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன். தேவ சமூகத்தில் எழுத ஆராதிப்போம். Aquí
அளிக்கிறவர். ஹalleluya hallelujah 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 hallelujah. ஒருவருக்கே ஆராதனை செலுத்துவோம். ஹalleluya hallelujah. கரங்களை உயர்த்தி நன்றியுள்ள இதயத்தோடு ஹalleluya. நன்றி ராஜா, இதுவரை நடத்தி வந்ததற்கு நாங்கள் மாத்திரம். உபத்திரவங்கள் மத்தியிலே நம்மை கைவிடாதவராய், நெருக்கத்தின் வேலையிலே நமக்கு நெருங்கினவராய், துன்பத்தின் வேலையிலே துன்பத்தை துடைக்கிறவராய், கண்ணீரின் வேலையிலே கண்ணீரை துடைக்கிறவராய், நம்மை நிந்திக்கிறவர்கள் மத்தியிலே நம்முடைய நிந்தனையை மாற்றுகிறவராய், சிறையிருப்பை மாற்றுகிறவராய் நம்மோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறார். ஹalleluya hallelujah 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 ஹalleluya ஹalleluya ஹalleluya. முழு மனதோடு ஒப்பு கொடுக்கும்படியாக தேவ சமூகத்தில் சுத்திகரிப்பு என்றால் என்ன தெரியுமா? ஆண்டவரே, உமக்கான உகந்த பாத்திரமாய் நீர் என்னை வணைந்து கொள்வீராக. ஆங்காங்கே ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத பாத்திரமாய் உடைந்து கிடைக்கிற என் வாழ்க்கையில நீர் குயவனாய் இருந்து திரும்பவுமாய் என்னை சுத்திகரித்து என்னை ஒரு உமக்கு உகந்த பாத்திரமாய் நீர் உருமாற்றி என்னை வணைந்து கொள்வீராக என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு பிரியமான சுத்திகரிப்பாய் இருக்கிறது. ஹalleluya. எங்க தட்டணமாக தட்டுவார், எங்க உருவாக்கணுமாக உருவாக்குவார், எங்க தண்ணீர் பாய்ச்சணுமாக தண்ணீர் பாய்ச்சுகிறவராய் இருக்கிறார். ஹalleluya hallelujah hallelujah. அவரே நல்ல மேய்ப்பராய் இருக்கிறார். யெகோவா ரூவா, நீரே நல்ல மேய்ப்பராய் இருக்கிற தெய்வமாய் இருக்கிறீர். ஹalleluya. யெகோவா நிசி, அவர் வெற்றி தருகிறவராய் இருக்கிறார். ஹalleluya hallelujah hallelujah. நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றியுள்ள இதயத்தோடு கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிற எவ்விடத்திலும் கர்த்தர் நம்மில வந்து அவர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஹalleluya hallelujah 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 hallelujah. இரவுகள் எல்லாம் ஜெப நேரமா மாறணும் ஆண்டவரே. எதிர்ப்பின் நடுவில் உமக்கா நான் வைராக்கியமாய் இருக்கணும் ஆண்டவரே. யார் என்ன சொன்னாலும் உமக்கு வந்த பாத்திரமாய் என்னை மாற்றுவீராக என்று சொல்லி, எதிர்ப்பின் நடுவிலும் தானியேல் போல வைராக்கியமாய் நான் ஜெபிக்கணுமே. எதிர்ப்பின் நடுவிலும் தானியேல் போல வைராக்கியமாய் நான் ஜெபிக்கணுமே. ஜெபாவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெபாவி ஜெபாவி ஒவ்வொரு குணமாய் வரணும். இந்த வருஷத்தில் ஆண்டவருக்குள்ள ஒரு இருதயமான மார்க்கமாக நம்ம இருதயம் மாறணும். ஆமென் ஆமென். ஜெபாவி ஊற்றி ஜெபிக்க செய்யோம், விண்ணப்பத்தின் ஆவியை வந்திறங்கட்டும். ஆமென். ஜெபாவி ஊற்றி ஜெபிக்க செய்யோம், விண்ணப்பத்தின் ஆவியை வந்திறங்கட்டும். ஜெபாவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை, ஒரு விண்ணப்பத்தின் ஆவி. ஆமென்.
ஜெபத்தில் உட்காருங்க. ஹalleluya 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 ஹalleluya. ஒரு மனதோடு கூட தேவ சமூகத்திலே சொல்லப்படுகிற எல்லா குறிப்புக்கும் நம்ம ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து ஜெபிக்க போகிறோம்.